என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படா. ரஜினிகாந்த் சார் நடிச்ச படம் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிதாமகன். பார்த்தது இல்லையா? யாருமே பார்த்தது இல்லை. அங்க பாம்பு எங்க வச்சிருக்கீங்க? அந்த பாம்பு தயவு செஞ்சு இருக்காங்க போடுங்க. ஏன் உங்களுக்கு என்ன வேணா நீங்க ஒரு பாம்பு வச்சுக்கோங்க அங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. நீங்க தெரியாத கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க பண்றீங்க. நானே பெரிய நடிகன். நீங்க பண்றீங்க எதுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ நீங்க அண்ட்ராய்டு போட்டு உட்காந்துருக்கு உள்ள ஜட்டி எல்லாம் தெரியுது வெளில. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. இந்த மாதிரிலாம் நான் பண்ண இன்டர்வியூ எடுக்க மாட்டேன். இல்ல வெளில போங்க, நீங்க கேமரா கட் பண்ணுங்க, வெளில போங்க நீங்க. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு என்ன. ட்ரெண்டிங் டாக் நிகழ்வுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னா வந்து கீலா குமார். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதாவது இன்ஸ்டா செலிபிரிட்டி கர்மா கீலா குமார் அவங்கள தான் வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுறது இப்போது நீங்கள் சும்மா வணக்கம் வைக்கும் போதே நீங்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணீங்கல்ல, அது வந்து மக்கள் அதை பார்த்துட்டு சிரிப்பாங்க, நான் சிரிப்பேன் அப்படிங்கிற தாட்டில் பண்ணீங்களா? இல்லை அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் வேணுங்கிறது கண்ணால பார்க்குறேன், இல்லை காதால கேட்குறேன். நீங்கள் பண்ணுறது வந்து வேணுங்கிறது பண்ணுறதா தெரியுது. நீங்கள் தான் சொல்லணும். பேசுங்க, ஏதாச்சும் பேசுங்க. என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும் பேசுறதுக்கு? நீங்க ஏதாச்சும் பேசுங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. நீங்கள் எதுக்கு இப்படி கோமாளித்தனமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். இதையா நீ கேட்குற? எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். உனக்கு வேணா நீ பண்ணு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு பைத்தியமே இல்லையே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அப்புறம் கேட்குறீங்க பைத்தியம் பண்ணுறீங்கன்னு. அந்த மாதிரி சயின்டிஸ்டா நீங்கள்? யார் சயின்டிஸ்ட்னா? சாப்பாடு வைப்பாங்களா அவங்களா? முடியல. இங்கே பாருங்கள், இந்த அனாவசியமான பிஹேவ் பண்ணக்கூடாது, சரியா? இன்டர்வியூ வந்து காமெடி பண்ணுறது கோமாளித்தனம் பண்ண கிடையாது. அனாவசியம் இல்லை, அக்கில் அழுக்குந்து. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். இந்த அக்கில் இந்த நெக்கல் இந்த கதெல்லாம் வரும்போது எனக்கு இப்போ விக்கல். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, நீங்க பேசுங்க. ஏன் சார் எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? என்ன எதுக்காக பண்றேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். உனக்கு இஷ்டம் தான் நீ பண்ணு. உனக்கு இஷ்டம் தான் நீ பண்ணு. என்னையா நீ கேட்குறேன். நீங்களா யாருடா? எனக்கு இன்டர்வியூ எடுக்க வந்தாரு, அதனால தான் கேட்குறேன். கேளுனா நல்லா கேளு. பாருங்க, வாங்க போங்கன்னு சொல்ல பழகுங்க. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. ஒரு கோமாளித்தனமாக வீடியோஸில் பண்ணலாம், ஆனால் நிஜ இடத்துல வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அடுத்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சரியா? அடுத்த இடம்னா எப்படி? இப்போ இடுப்பில் இருக்கு, அடுத்தது முதுவா. இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. மூக்கு அரிக்குதா? இல்லை, கீலா குமாருங்கிறதுக்கான மீனிங் என்னது? கொஞ்சம் வித்தியாசமாக பைத்திய மாரி பண்ணுறது கீழா. விஜய் நடித்த படம் காலா. நீ என்ன பெரிய ஆளா? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. இல்லை, நீங்கள் வந்து ஒரு முடிவோடு வந்திருக்கீங்க, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, முடிவெட்ட காசு இல்லாதனாலும் முடிவோட வந்திருக்கேன். இவனை இழுத்து சென்று அரைப்படி கட்டணை காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எறும்பும் மறுகாது வழியாக வர வேண்டும். அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும். மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன், இவங்க வந்து உண்மையான பைத்தியம்லாம் கிடையாது. பைத்தியம் மாதிரி நடித்து ஃபேமஸ் ஆகி அதில் பெரிய ஆள் ஆகணுங்கிறது மட்டும்தான். நீ என்ன பண்ண உன் கதை எல்லாத்தையும் ஈட்டேன். நானே என்ன பண்ணேன்?
நீ என்ன பண்ண? நீ பைத்தியமே தானே பண்ண? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க வந்து இப்ப உக்காந்துனா நீ பெரிய இதா, நீ பெரிய ஆளா? இன்டர்வியூவில் வந்து பெரிய இதா அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இது நீங்கள் இப்படிலாம் உட்காந்தீங்கன்னா நீங்கள் பெரிய இதுங்களா லா வரணும். இதுங்களா பெரிய நாங்க வந்து அதுங்களா. லாலா, நாங்க எங்க ஊர் லாலா, அதனால நாங்க லாலான்னு பேசுவோம். பாடுறா பாட்ட. அப்படி கிடையாதுங்க, லாலா கிடையாது. அது லேலே வந்து திருநெல்வேலி பாஷை. என்ன இல்லை, இப்போ எல்லாருமே ஏச ஆரம்பிப்பாங்க, கமாண்ட்லேயும் ஏசுவாங்க. ஏசுட்டுங்க. கமாண்ட் எதுக்கு இருக்கு? கமாண்ட் பண்றது தானே இருக்கு. கமாண்ட்னா பண்ணுங்க, இல்லையா கம்முன்னு சோறை போட்டு நல்லா தின்னுங்க. எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஏய், நீ எங்க வர? நீ எங்க வர? என்ன தெரியுமா இது? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது பாம்பு. இத பச்சையில வச்சா பச்சை பாம்பு, இத தண்ணியில போட்டா தண்ணி பாம்பு, இத ஓலையில வச்சா ஓலை பாம்பு, இத மலையில வச்சா மலை பாம்பு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பேச முடியாது. நான் யாருன்னு தெரியல. மூஞ்சி நாளை சுமார் நான் தான் கீழே குமார். நான் யார் தெரியுதா? தெரியுதுண்ணே. நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டி நடக்கும் போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல் இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சு. அதை திரும்ப சொல்லுங்க. மூஞ்சி நாளை சுமார் நான் தான் கீழே குமார். மூஞ்சி நாளே சும்மாருன்னா? மூஞ்சி நாளை சுமார்னா மூஞ்சி சுமாரா இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உன் மூஞ்சி சுமாரா தான் இருக்கு, அதனால சுமாருன்னு சொல்றேன். என் பேரு கீழே குமார். இது ஒரு டைலாக்கா? டைலாக் தான். போலீஸ்னா கேஸ், டைலாக் நல்லா பேசு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேச. கண்டிப்பாக இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வரும், கண்டிப்பாக வரும். என்ன வேணா வரட்டும். எனக்கு ஏற்கனவே எங்க சொறி வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு கறி வருது. ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய அன்றாயிரு கிழிஞ்சிருக்கு, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்க தெரியாத கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க பண்றீங்க. எதுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ நீங்க அன்றாயிரம் போட்டு உட்காந்துருக்கு, உள்ள ஜட்டிலாம் தெரியுது வெளில. ஏங்க ஜட்டி தெரிட்டுன்னு 4 குட்டி தெரிவிட்டோம். என் ஜட்டி நான் போடுறேன், உங்களுக்கு என்னங்க வந்தது? என்கிட்ட 2000 காசு இல்லை, 1 ரூபா கூட காசு இல்லை. எதோ இருக்கிறத நான் போட்டு நடிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ பாவம் பண்ணி இது ரொம்ப காசு இருக்கா? இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. சரி, உங்க பிறந்த ஊரை பத்தி சொல்லுங்க. பிறந்த ஊர் எந்த ஊருன்னு எனக்கே தெரியல. நான் பிறந்தது ஆஸ்பத்திரி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன் முடிஞ்சல, டைம் ஆச்சு, எனக்கு வேற அங்க போகணும், கமிட்மெண்ட் இருக்கு. மச்சி எழுத தேவை பேனா, வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே சுத்தமா வேணாம். அப்புறம் பொண்ணுங்களோட நான் ஆயிடுவேன் வீணா. ஆமா மச்சி. எப்படியா? ஐயோ பயணில அறிவிட்ட நாதாரிகளா? இது என்ன? இது சொல்லுங்க, என்ன இது? மணி. இது மணிதான். இத மீச வச்சா மீச மணி, இத சேலத்துல வச்சா சேலம் மணி, இத கோயில்ல வச்சா கோயில் மணி, பாட்டில போட்டா பாட்டில் மணி. எப்படி? தங்கத்தை போட்டா தங்க மணி. ஏய், நாளைக்கு கிழமை சனி, இப்ப எங்க ஊர்ல பெய்து எவ்வியா பனி. உன் கழுத்துல போட்டா மாதிரியான மணி உனக்கு இனிமே பிடிக்க போயிடும். முனி. கலைஞர் டிவில போடுறாங்க பாட்டு பேரு முனி. இதே மாதிரி பார்த்துக்கிட்டு தான் எப்படி மக்கள் பார்ப்பாங்க? உங்களை பற்றியான விஷயங்கள் தெரியணும்ல? தெரியணும். யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடா சார். உங்க பேர் சொன்னீங்க, இது பண்ணீங்க. உங்க ஊர் என்ன? ஊர் சொல்லுங்க. எங்க ஊர் வந்து உங்க வீட்டில் காலையில் போடுவாங்க கோலம். எங்க ஊர் தான் சேலம். உனக்கு அப்புறம் வாங்கி தட்டா நிறையா சோளம். அங்கே வர வெளில இருக்க ஏகப்பட்ட பாலம். யூடியூப் தான் என்னோட வாழ்க்கை காலம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 336. நீ எந்த ஊரு? இவ்வளோ என்கிட்ட பேசுற, நீ யாரு? அதை பஸ்ஸுக்கு நின்று கூறு சொல்லு. இல்லையா ஒழுங்கா ஏஞ்சி நில்லு.
இங்க பாரு ஏகப்பட்ட பல்லு, என் காலில் குத்திருக்கடா ஏகப்பட்ட முள்ளு. நீ சாவு சாவுங்களே. நான் சாதாரண ஆள் இல்ல. சாதனா ஆண்டியோட ஆளா? ஆமா, பல பேரோட ஆள் நான். கன்னி பையில, நாய் பையில, கழுத பையில, எல்லா பையிலும் நீ தானே. எல்லாத்தையும் சொல்ற கடைசியா நான் போடா லூசுன்னு சொல்றேன் முடிக்கிற அளவுக்கு. ஏய், இது என்ன தெரியுதா? இது கலர் என்ன கலர்? இது கருப்பு. இத கஞ்சால போட்டா கஞ்சா கருப்பு, இத காத்துல வச்சா காத்து கருப்பு. நீ என்ன பெரிய பருப்பு? புறம்போக்கு நாய பெத்த நார பயிலுலா, பன்னி கழுத பயிலுலா, நாய் பயிலுலா, நாய் பயிலுலா, நார பயிலுலா, நார பயிலுலா, பெத்த பையில நார பையில. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.